இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேக்ரவுண்ட் மியூசிக்கே போடல. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்டால் நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் பாட்டி வந்துட்டாங்களா, அல்பாயுசா, பாட்டின்ற அல்பாயுசுன்ற 91 வயசு தான் ஆகுதா. ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ அப்போ தான் என்னோடய அறிவுக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஜெர்னி கால்மர் அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க. அதாவது 122 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இந்த 122 வருஷம் எப்படின்னா, இப்போ எனக்கு 22 வயசு. இப்போ நான் ஒரு வேளை அந்த ஜெர்னி கால்மட்டாக இருந்தேன்னா எனக்குன்னு 100 வருஷம் இருக்குது வாழ்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த உலகத்தையே ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு அனிமல் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஜானத்தன். ஸோ அவர் இல்லை, இவர் ஜானத்தன் அப்படிங்கிறது ஒரு டாட்டாய்ஸ். இது இன்னும் உயிரோட தான் இருக்குது. இதோட வயசு மட்டுமே 194 வயசு. அப்போ டாட்டாய்ஸ் தான் உலகத்தை ரொம்ப லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய அனிமலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் முக்கால்வாசி எல்லாமே கடல்வாழ் உயிரினங்கள் தான். பட் மனுஷங்களால் அவங்களால வாழ முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம்.